வெல்கம் டு பீட் அண்ட் பிளெண்ட் சமையல். இன்னைக்கு வெள்ளை பூசணிக்காய் கறி செய்ய போகிறோம். நான் ஒரு பூசணிக்காயோட பாதி எடுத்துருக்கிறேன். இது 700 கிராம் இருக்குது. இதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துப்போம். ஒரு பாத்திரத்தில் சாப் பண்ணி வச்சிருக்கிற பூசணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா வேக விடலாம். பூசணிக்காய் வேகும்போது இன்னொரு கடாயில் 1 கப் தேங்காய், 5 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். ப்ரௌன் ஆக வேண்டாம். தேங்காய் தேவையான அளவு ரோஸ்ட் ஆயிருச்சு. ஆற விட்டு அரைச்சி எடுத்துப்போம். வறுத்து வச்ச தேங்காய் ஆறிருச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துப்போம். பூசணிக்காய் வெந்துருச்சு. அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் இதோட சேர்த்து கொதிக்க விடலாம். கறி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பு செக் பண்ணிட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். கறி நல்லா கொதிச்சிருச்சு. தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. வரமிளகாய், கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை கறியோட சேர்த்துப்போம். கறியை மூடி வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு சர்வ் பண்ணலாம். வெள்ளை பூசணிக்காய் கறி ரெடி.